Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Revenge Love episode 10. போன எபிசோடு பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பாருங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடு எங்கே முடிஞ்சிச்சோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஷா அவனுடைய கிளினிக் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கான். குவாஷ் இங்கு இப்போல்லாம் அவனை காண்டாக்ட் பண்ணுறதே இல்லைல்ல. சரி பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். நம்ம வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் உள்ளே போக போகிறான். அப்போ அங்கே ஒரு கார் வருது. நான் அது குவாஷிங்கோட காராக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் காரில் வந்திருக்கிறது வெய் ரொம்ப ஹாப்பியாக இதான் என்னோட புது கார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே அப்படின்னு கேட்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன், காரை பாருங்க நல்லா இருக்குல்ல, நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். இது எவ்வளோ தெரியுமா, வெறும் 50,000க்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ சீப்பா, அப்படின்னா எனக்கு ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு ஷியாவை கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் அவனுக்கே கேட்டது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு போல. ஏன்னா இதே மாதிரி கார் தானே ஸ்ரீசிங் வச்சுருந்தான். ஒருவேளை ஸ்ரீசிங்கிட்ட இருந்தால் வாங்கினான் போல. அப்புறம் 2 பேரும் ஒன்றா அந்த காரில் ஒரு ரைடு போகிறாங்க. அப்போ ஷியாவுக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. டேய் நீ வேற லெவல் தான், ரிவெஞ்ச் வாங்கினது மட்டும் இல்லாமல் காரும் வாங்கிட்டேடா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீயும் ஷீச்சிங்க சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்களாமே, உண்மை அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு வெய் சொல்கிறான். அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் போயிட்டு இருக்குது, கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையடா, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கன்னு நினச்சா எல்லாமே சீக்கிரமாக நடந்திருக்கே அப்படின்னு ஷியாவை கேட்குறான். ஆமாம் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், இது எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணது ஷீச்சிங் தான் அப்படின்னு அவன் சொல்ல, பரவாயில்ல, அவன் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு ஷியாவை சொல்ல, ஆனால் அதை அவனால் ஏற்றுக்க முடியல. ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவனுக்கும் யூயுக்கு தான் பிரேக்கப் ஆகிடுச்சுல்ல. ஸோ இனிமேல் நானும் அவனும் ஒன்றா இருக்கிறதுல எதுவும் அர்த்தம் கிடையாது, நாங்கள் இனிமேல் வெறும் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல ஷியாவுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. ஏண்டா நீ யாடா பேசுகிற அப்படின்னு ஷியாவு கேட்க, பின்ன என்ன, நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஆளு, நான் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல, என்னடா என்னென்னமோ பேசுகிற அப்படின்னு ஷியாவு கேட்க, டேய் அதெல்லாம் அப்படிதான்டா விடுடா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உண்மையாலுமே அவன் மனசில் எதுவுமே இல்லையா அப்படின்னு ஷியாவு கேட்க, உண்மை சொல்ல போனால் எனக்கு அவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு தான், ஆனால் இல்லைடா வேண்டாண்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராதடா அப்படின்னு சொல்கிறான். இது என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்க, நானும் அவனும் ஒன்றா சேர்ந்துருந்தா நான் தான் கண்டிப்பாக பாட்டமாக இருக்கணும், அதை என்னால் தாங்கிக்கவே முடியாதுடா அப்படின்னு வெய் சொல்ல ஷியாவ் சிரிக்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தாங்கல்ல அந்த கம்பெனியோடைய இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது போல். நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. வெய்யும் ஸ்ரீசெங்கும் ரொம்ப ஹாப்பியாக ரிப்பன் கட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யூயூ அங்கே வரான். யூயூக்கு இன்விடேஷன் கிடச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சு வெய் தான் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல எது பெரிய கம்பெனியாக இருக்கும் போலேயே அப்படின்னு அவன் யாருன்னே தெரியாமல் அந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ அவன் அங்கே வெய்யை பார்க்குறான். இவனா, இவன் என்ன இங்கே பண்ணுறான், இவன் சரியான லூசராக இருந்தானே, ஆனால் இப்போ பார்க்குறது கால் நல்லா இருக்கான், சரி இவன் கூடயே மறுபடியும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு வெய் கிட்ட பேச வரான். பேசுறதுக்கு முன்னாடி லைட்டாக அவளோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்க வெய் அவளை பார்த்துடுறான். வெய் பின்னாடி திரும்பி பார்த்தா ஷீச்செங் கரெக்டாக இங்கேருந்து எங்கேயோ வெளியில் போகிறான். இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னு அவன் போய் வேணுமுன்னே யூயூ கிட்ட பேசுகிறான். யூயூ சொல்கிறான், பரவாயில்லையே இது உன்னோட கம்பெனியாமே, நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், இப்போ நீ ரொம்பவே மாறிட்டேன், இந்த சூட் கூட உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெய் ரொம்ப அசால்ட்டாக ஆமாம் அப்படின்னு ரொம்ப கெத்தாக பதில் சொல்கிறான். இவனோட ட்ரெஸ்ஸு கலைஞ்சிருக்கு அப்படின்னு சரி பண்ணுறதுக்கு பக்கத்தில் வரேன். இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெய் ரொம்ப ரூடாக சொல்கிறான். அப்போ யூயூ சொல்கிறான், நீ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டேன், உனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அப்போ நான் உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் லவ் பண்ண பையன் என்னை லவ் பண்ணலை, ஸோ நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு வெய் சொல்கிறோம். உனக்கு தெரியுமா, பரவாயில்லையே உனக்கு நீ எல்லாமே என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கியே அப்படின்னு யூயூ வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல, அது என்னன்னா இப்போ அவனும் நானும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு யூயூ கேட்குறான். ஆமாம் நானும் ஸ்ரீசெங்கும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்ல, அவளால் இதை நம்ப முடியல. நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்படிதான், இப்போ நீ போட்டிருக்கல்ல இந்த டிசைனர் ட்ரெஸ்ஸு, இதுக்கு காசு கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்ல யூயூவால் அதெல்லாம் நம்ப முடியல. அப்போ வெய் பாட்டுக்கு அசால்ட்டாக அவகிட்ட பேசிட்டு மேலே ஸ்ரீசெங் நின்றுக்கிட்ட இருக்கான். அவன் பக்கத்தில் போய் வேணுமுன்னே இவன் முன்னாடி சீன் போடுறதுக்காக போய் நிற்க ஸ்ரீசெங்கு அவனுடைய கலைஞ்சு போன ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விடுறான். இதெல்லாம் கீழே இருந்து யூயூ பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்கே, இதை என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பாயிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான்.
அவள் கரெக்டாக போகும்போது ஸ்ரீசங் திரும்பி பார்க்குறான். இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு கேட்க, அதை நான் தான் உன்னை கேட்கணும் அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி வெய் ஸ்ரீசங் கிட்ட சொல்கிறான். நான் ஒன்றும் அவளை இன்வைட் பண்ணலையே அப்படின்னு ஸ்ரீசங் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆஃப்டர் பார்ட்டியில் வெய் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு கேரியோக்கில் ஒரே கத்தி கத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருந்து ஸ்ரீசங் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் பக்கத்தில் வந்து என்னடா பண்ணுற, எதுக்கு இந்த அளவு குடிச்சிருக்க அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது, என்னால் இதெல்லாம் விட்டுட்டு போக முடியல அப்படின்னு சொல்ல, நான் எங்கே உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஸ்ரீசங் சொல்கிறான். இவன் பாட்டுக்கு என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல, ஸ்ரீசங்கு யூ பிரிஞ்சுட்டாங்கல்ல, ஸோ இனிமேல் நம்ம ஷீச்சன் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் குடிச்சுக்கிட்டு என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கான். நீ ரொம்ப வளர்ற, வா போகலாம் அப்படின்னு அவனை தூக்கிட்டு அங்கேருந்து வெளியில் போக போகிறான். அப்போ பாதி வழியிலே எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்ல வெய்ய ஒரு செவருக்கிட்ட நிற்க வச்சுட்டு அந்த வாலில் சாய வச்சுட்டு, நீ கொஞ்ச நேரம் இங்கே நில்லு, நான் ஒரு ஃபோன் பேசணும் அப்படின்னுட்டு ஃபோன் பேச போகிறான். ஆனால் வெய்யால் அங்கே நிற்க முடியல. அவன் பின்னாடி வந்து இவனை மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். இவனோ பேசணும்னு ட்ரை பண்ணுறான், ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை. என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்ல, நான் எங்கே உன்னை விட்டுட்டு போக போகிறேன், ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் வெய் அவனை விடுற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரம் இங்கே நில்லுடா அப்படின்னு ஸ்ரீசங் அவனை நிற்க வைக்க அவனையே கட்டி பிடிச்சிக்கிறான். நீ என் கூடயே இரு, நான் உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு ஒரு பாட்டும் பாடுறான். ஸ்ரீசங் அதெல்லாம் க்யூட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்கேயே வெய்ய உட்கார வச்சுட்டு அவன் பக்கத்துலேயே ஸ்ரீசங் உட்காந்துக்கிறான். அப்போ வெய் ரொம்ப குடிச்சதால அவன் மேலேயே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்ரீசங்கு, எதுக்குடா இந்த அளவு குடிச்சிருக்கேன், உன்னால தான் இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரியும்ல அப்படின்னுட்டு மெதுவாக அவன் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறான். வெய் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் எதுவும் கேட்ட மாதிரி இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க புதுசாக ஓப்பன் பண்ணாங்களா ஆஃபீஸு, அங்கே வெய் வந்திருக்கான். எல்லாரையும் ரொம்ப மிரட்டி மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கான். என்ன இவ்வளோ தான் நடந்து போயிட்டு இருக்க, நீ என்ன உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்க, வேலையை பாரு, நீ என்ன டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, வேலையை பாரு அப்படின்னு எல்லாரையும் மிரட்டி மிரட்டி செம்மையாக வேலை வாங்கிட்டு இருக்கான். அப்போ ஷியா அங்கே வந்திருக்கான். ஷியா பார்த்ததுமே, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம், என்ன விடு, நீ இந்த பிஸ்னஸையே பார்த்துக்கிட்டு இருக்கிய, உன் பர்சனல் எதுவும் நீ பண்ணலையா அப்படின்னு கேட்க, பர்சனலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டா இருக்கான். அதுக்கு ஷியா அவனே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டா இருக்க, என்னை மட்டும் கேட்டால் நான் என்ன பண்ணுறது, ஸ்ரீசங் பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான், எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல தெரியுமா, சரி என்ன விட, உன் விஷயம் என்ன ஆச்சு, குவாஷிங்க்கு உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு நான் சிங்கிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா, என் லைஃப்பில் நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா குவாஷிங் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுறது இல்லையா அப்படின்னு கேட்க, ஷியாவ் லைட்டாக சோகமாயிட்டான். அவன் கையில் ஒரு ரோஸ் வச்சுருப்பான். அந்த ரோஸை உடச்சி விட்டுட்டு, அவன் யார், ரொம்ப ஒரு பணக்கார வீட்டு பையனாச்சுல்ல, அவன் கூட நிறைய பேர் இருப்பாங்க, நான்லாம் அவனுக்கு ஒரு பாசிங் க்ளவுடு மாதிரி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நானும் ஸ்ரீசங்கும் க்ளோஸ் ஆகிட்டோம், ஸோ குவாஷிங் இப்போ உன் கூட க்ளோஸாக பழகுறதுக்கு எதுவும் தடை இல்லையே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, அதான் நான் சொன்னேன்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ வெய்க்கு ஒரு டவுட் வருது, இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கவங்க கே ஆக முடியுமா அப்படின்னு கேட்க, ஷே ஆக முடியும்னு சொல்கிறான். அப்படின்னா கேயாக இருந்து ஸ்ட்ரைட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்க, அது முடியாது அப்படின்னு அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரோஸை உடைச்சால, அந்த ரோஸை காட்டுறான். பாரு, இது ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, இப்போ உடஞ்சிருச்சு, இதை மறுபடியும் இப்போ என்னால் ஸ்ட்ரைட் ஆக்க முடியுமா, முடியாதில்ல அப்படின்னு கேட்க வெய் யோசிக்கிறான். அப்புறம் ஸ்ரீசங் எங்கேயோ வெளியில் பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருந்தான்னு சொன்னால, அவன் வெய் கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்திருக்கான். வெய் அவனுடைய ரூமில் உட்காந்து, அதான் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து கேவாக இருக்கிறவங்க ஸ்ட்ரெயிட் ஆக முடியுமா அப்படின்னு ஆன்லைனில் என்னமோ ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ ரிப்போர்ட் கிடச்சிருக்குது. உடனே அதெல்லாம் ஷியாவுக்கு அவன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அப்படி உண்மையாலுமே ஆக முடியும், அதை பற்றி ஒரு சர்ஜரி இருக்குது அப்படின்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி வந்து ஸ்ரீசங் நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, யாருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க கூடு அப்படின்னு அவன் ஃபோனை வாங்கி பார்த்தான். அவன் ஷியா கிட்ட பேசின அந்த கான்வர்சேஷன்லாம் இருக்குது. இது யார், உன் ஃப்ரெண்டு அவன் தானே, அவன் என்ன உனக்கு டீச்சரா, அவன்கிட்ட எதுக்கு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னமோ சொல்லி சமாளிக்கிறான். உன்னை இப்போ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பக்கத்தில் இழுத்து, என்னை பார்த்தா உனக்கு என்ன குருட மாதிரி தெரியுதா, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கா, உண்மையை சொல்லு, அவன் கூட சேர்ந்து இது வரைக்கும் என்னை எத்தனை டைம் நீ சீட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, டேய் என்னடா பேசுகிற அப்படின்னு வெய் கேட்க, ஷீசெங் அவனுடைய பெல்ட்டை கழட்டி வெய்யோட கையில் சுற்றி அவனை ஏதோ ஒரு அக்யூஸ் மாதிரி கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்கான்.
நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ண உன்னை அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட வெய் சும்மா இருப்பானா, அவன் இவனை மிரட்டுறான். அப்போ ஷீச்சங் அவனை பக்கத்தில் இழுத்துட்டு வந்து இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு இழுத்து அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த கிஸ்ஸனையே ஸ்லோ மோஷனில் ஒரு 5 நிமிஷம் காமிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ரூம்குள்ளே இருந்து வெய் கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது. வேண்டாம் ஆ ஊன்னு கத்திக்கிட்டே இருக்கான். உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்கே கிளினிக்கில் ஷா அவனோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல், அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் லேட் நைட் ஆயிடுச்சு, என்னவே இன்னும் வரல அப்படின்னு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதே நேரம் இந்த ரூம்லேருந்து சத்தம் கேட்டுச்சுல்ல, அங்கே ரொம்ப கடுப்பாக வெய் அவன் கையில் கட்டியிருந்த பெல்ட் எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கான். என்னடா அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஷீச்செங் கேட்க வெய் அவன்கிட்ட நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஷீச்செங் உடனே சீரியஸ் ஆகிட்டு என்ன சொல்கிற நீ அப்படின்னா, உண்மையாலுமே உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா அப்படின்னு கேட்க இல்லை நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வெய் சொல்ல ஷீச்செங் அவனை பக்கத்தில் இழுத்து என்ன பொய் சொல்லியிருக்க அப்படின்னு கேட்க இத்தனை நாளாக நீ நினச்சிட்டு இருந்த மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அப்படின்னு ஷீச்செங் கேட்கும். அதாவது இத்தனை நாள் அவன் முன்னாடி நான் புக்கை படிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா படிக்கிற பையன் மாதிரி ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஷீச்செங் சொல்கிறான், நான் என்ன உன்னை அந்த மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னுட்டு அவனை ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு நான் உன்னை அந்த பார்வையில் எப்பயுமே பார்த்தது கிடையாது, என் கண்ணு முன்னாடி எப்பயுமே நீ ரொம்ப நாட்டியான ஒரு பர்சனாக தான் இருக்க, ரொம்ப நாட்டியாக சுகர் கேண்டி பண்ணுற சின்ன குழந்தை மாதிரி உங்கள் ஊருக்கு கொண்டு போய் குருவி பிடிச்சி கொடுத்தேன். எனக்கு உன்னுடைய அந்த சைடு தான் பிடிச்சிருக்குது, நான் உன்னை அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்ன இதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்க வெய் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் ஷீச்செங்கை வெய்யை கூப்பிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறான். அப்போ வெய் ரெஸ்ட் ரூமுக்கு போக ஷீச்செங் அவன் பின்னாடியே போய் கதவை சாத்திக்கிறான். அப்போ இங்கே வெளியில் நின்று பாட்டு கேட்டுட்டு இருக்கான்ல, என்ன இன்னும் வரலையே அப்படின்னுட்டு காதில் இருந்த ஹெட்செட்டை கட்டிட்டு உள்ளே போகிறான். அப்போ ரெஸ்ட் ரூமில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே ஷீச்செங்குடைய மடியில் வெய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஷீச்செங் எட்டி இவனை பார்த்து முறைக்கிறான். என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை, சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷியாவ் கதவை சாத்திட்டு போயிடுறான். அடுத்த நாள் வெய் வந்து ஷியாவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல, அவனுக்கு ஒரே எம்பாரசிங்காக இருக்குது. ஆனால் ஷியா விடுற மாதிரி இல்லை, அவன் வேணும்னே வந்து வந்து இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஷியாவை கேட்குறான், ஃபைனலி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க போலையே அப்படின்னு கிண்டலாக கேட்க எனக்கு ஒன்று பார்க்குறதுக்கே ஒரே வெக்கமாக இருக்குது அப்படின்னு வெய் சொல்கிறான். அப்படின்னா நேற்று நான் உனக்கு மெசேஜ் பண்ணும்போது நீ ரிப்ளைவே பண்ணலையே, நீ ரொம்ப பிஸியாக இருந்த போலையே அப்படின்னு ஷியாவ் கிண்டல் பண்ண உண்மையை சொல்ல போனால் எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறோம். என்னடா சொல்கிற நீ, எதுவும் நடக்கலையா, அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இல்லை நான் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன், ஆனால் என்னால் அதை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியல, என்ன பண்ணுறது, இத்தனை நாள் நான் ஸ்ட்ரைட்டாக இருந்தேன்ல அப்படின்னு கேட்க நான் வேணா உனக்கு ஒரு எசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு ஷியாவ் சொல்கிறான். அது என்ன எசன்ஸோ தெரியல, என்ன உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க இத்தனை நாளாக 20 வருஷமாக நான் ஸ்ட்ரைட்டாக இருந்தேன், இப்போ திடீர்னு என்னால் கேவாக மாறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்போ ஷியா ஒரு ஐடியா கொடுக்குறான். உனக்கு டைம் வேணும்னு சொல்கிறல, அது வரைக்கும் நீ ஷீச்சங்கிட்ட உன்னை பற்றின உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்ல நானும் சொல்லணும்னு தான் அவன் முன்னாடி போகிறேன், ஆனால் என்னால் அவன்கிட்ட எதுவும் ஓப்பனாக பேச முடியல அப்படின்னு சொல்ல பேசாமல் நீ வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு பதில் நீ போய் பேசுறியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஷியாவு என்ன பண்ண சொல்கிறேன், நானும் ஒன்றை மாதிரி தான், என்னாலையும் ஷீச்சங்கை ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்ல அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வெய் அழுதுகிட்டு இருக்கான். சரி எனக்கு என்னமோ ஒரு எசன்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னியே, அது கண்டிப்பாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்க ஷியாவ் நான் வாங்கி தரேன் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறான். வெய் அவனுடைய புது காரை எடுத்துகிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போகிறான். அவங்க அம்மா காரை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே உள்ளே வர அவங்க மரத்தில் காய்ச்ச நிறைய பழம் வச்சுருக்காங்க. அந்த 2 கவருமே வெய் கையில் எடுத்துக்கிட்டு அம்மா நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு உனக்கு இவ்வளோ அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லை நான் போய் ஷீச்செங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஷீச்செங்கா இதோ அவனுக்கு நான் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேனே அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அவனுக்காக ஃப்ரூட் வச்சுருக்காங்க. அம்மா என்னம்மா நீ ஒரு பெத்த பையனுக்கு தரமாட்டேன்ற, ஆனால் ஷீச்செங்கு மட்டும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்க அப்படின்னு கேட்க ஷீச்செங் எப்போ வந்தாலும் நமக்காக எவ்வளோ வாங்கிட்டு வரான், நம்மளால் என்ன முடியும்,
வெறும் சோளம் இல்லை இந்த பழம் இதுதானே நம்மளால கொடுக்க முடியும், அதையாச்சும் நம்ம கொடுக்கணும்ல அப்படின்னுட்டு. ஆமாம், ஷீச்செங் எதுக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ நல்லா நடந்துக்கிறான் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க வெய்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் தான் அவங்களுடைய மருமகன் அப்படின்னு வாயை திறந்து சொல்லவா முடியும். அது வந்துமா, அவன் எல்லாருக்கிட்டையும் அப்படிதான், ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லா நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஷாவ் எந்திரிச்சு அந்த காய போட்ட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டா இருக்கான். அப்போ அவனை பார்க்கறதுக்கு ஷீச்செங் வந்திருக்கான். ஷீச்செங்கை பார்த்ததுமே இந்த ஷாவ் செம்மையாக பயந்துடுறான். ஷீச்செங்கை வேணும்னே அவனை மிரட்டுற மாதிரி பக்கத்தில் வரான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்னுடைய சேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ தான் வெய்க்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கறதா அப்படின்னு கேட்க ஷியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ரொம்பவே பயந்துடுறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வாஷிங்க்கு யாரையாச்சும் பிடிச்சிருந்தா அவங்கள நான் திருடிக்குவேன். அதே மாதிரி தான் இப்போ உனக்கும். ஆனால் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. வெய் இன்னும் என் கூட எதுவும் ஃபிசிக்கலாக நடந்துக்க மாட்டான். அதுக்கு காரணம் அவன் இன்னும் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகலைன்னு சொல்கிறான். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியல. உன் ஃப்ரெண்டை நீ ஏதோ சொல்லி ரெடி பண்ணி என்கிட்ட அனுப்பிவிடு. அப்படி இல்லை அடுத்து நான் உன்கிட்ட தான் வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல ஷியாவுக்கு செம்மையாக பயமாயிடுது. என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறான். வெய்கிட்ட பேச வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அது மட்டும் நீ சரியாக பண்ணலை. என்னால் வெய்யை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுதான், ஆனால் உன்கிட்ட கண்டிப்பாக நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு திமிரா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இவனுக்கு ஒரே பயமாயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் வெய் ஷியாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வரான். ஹாஸ்பிட்டல் அவனை காணும். அவன் வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கா அப்படின்னுட்டு வெய் அவனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கே வரான். அங்கே ஷியாவ் வந்து ஓவராக குடிச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரி நடிக்கிறான். வெய் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க ஷியாவ் அவங்கிட்ட நடந்த விஷயத்த அப்படியே சொல்லிடுறான். அதாவது ஷீச்செங் வந்து இவனை மிரட்டினால, நீ அவன்கிட்ட எதுவும் சரியாக நடந்துக்க மாட்டியாமா, அதுக்காக குவாஷிங் யார் பின்னாடி சுற்றுறாங்களோ அவனை இவன் திருடிக்குவான்ல, அதனால் அவன் என்கிட்ட வந்தான். நீ மட்டும் அவன் சொல்கிறத கேட்கலன்னா அவன் என்னை யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பேசி சரி பண்ணுறேன் அப்படின்னு வெய் போகிறான். வெய் குவாஷிங் கிட்ட தான் பேச போகிறான். அவங்ககிட்ட போய் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இது எதுக்கு நீ வந்து எங்கிட்ட சொல்கிற, நீ போய் ஷீச்செங் கிட்ட பேச வேண்டியது தானே அப்படின்னு அவன் அக்கெல்லாம் கேட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். வெய் விடுற மாதிரி இல்லை. அவன் மறுபடியும் போய் அவங்ககிட்ட பேச, நீ எது கவலைப்படுற, ஷீச்செங் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு, எத்தனையோ பேர் கூட ஷீச்செங் இருந்திருக்கான்னு உனக்கு கவலையா, இல்லை அந்த நிறைய பேரில் நீ ஒருத்தன் அப்படின்னு உனக்கு கவலையா அப்படின்னு கேட்க வெய்க்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா இல்லையா அப்படின்னு வெய் கேட்க, சரி நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நான் ஷியாவை விட்டுட்டு வேற யாராச்சும் லவ் பண்ணா ஷீச்செங் வந்து உன் ஃப்ரெண்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்ல, என்ன ஓகேவா, நான் வேற யாரையாச்சும் லவ் பண்ணுறேன், இனிமேல் ஷாவ் பின்னாடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல வெய்க்கும் ஹாப்பி ஆகிடுது. அவன் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ குவாஷிங்கோடைய ஆள் வந்து அவன்கிட்ட கேட்குறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உண்மையாலுமே இனிமேல் ஷாவ் பின்னாடி நீங்கள் போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் பாரு அப்படின்னுட்டு, இனிமே அவனே என்கிட்ட வருவான் பாரு அப்படின்னு குவாஷிங் ரொம்ப தைரியமாக சொல்கிறான். வெய் ரொம்ப ஹாப்பியாக போய் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஷியாவ் கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிற நீ அப்படின்னா, உனக்கு ஷீச்செங்க்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை அது கிடையாது, நான் குவாஷிங் கிட்ட போய் பேசினேன், நான் உன்னை பற்றி சொல்லி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், அதுக்கு அவன் வேற யாரையாச்சும் லவ் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான். ஸோ இனிமேல் ஷீச்செங் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், என்ன ஓகே தானே அப்படின்னு கேட்க ஷியாவுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற நீ, குவாஷிங்கு வேற யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொன்னானா அப்படின்னு அதை சொல்லும் போதே அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு வெய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவும் நல்லது தான், இனிமே அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள் அப்படின்னுட்டு அவன் மறுபடியும் பீர் எடுத்து குடிக்கிறான். என்னதான் அவன் வாயால் சொன்னாலும் அவன் முகம் சோகமாயிடுச்சுல்ல, அதை வெய் நோட்டீஸ் பண்ணிடுறான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு இவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.